Hi, and இந்த வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ லெக்சரில் வந்து மேனேஜரல் ஆக்டிவிட்டீஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேனேஜரல் ஸ்கில்ஸ் இதை பற்றி பார்த்தோம். நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்னால் என்ன, அண்டு அதில் வந்து என்ன மாதிரி இது வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டடி, என்னென்ன ஃபீல்டு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி, அப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில், தென் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில் இருக்குது, இதை பற்றி தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படின்றது வந்து ஒரு பீப்புளை பற்றின ஒரு ஸ்டடி. பீப்புள்னால் எந்த பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் தே ஒர்க் இன் தி ஆர்கனைசேஷன். ஸோ அவங்கள பற்றின ஒரு ஸ்டடி தான் வந்து இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் சப்ஜெக்ட். இந்த ஆர்கனைசேஷன் பிஹேவியர் சப்ஜெக்ட் பிஹேவியரை பற்றி நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். எந்த பிஹேவியர் அப்படின்னா வந்து ஒர்க் ரிலேட்டட் பிஹேவியர். ஒர்க்கில் ஒரு பர்சன் ஆர் இண்டிவிஜுவல் என்னென்ன பிஹேவியரை எக்ஸிபிட் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த பிஹேவியரை பற்றி படிக்கிறது தான் இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியரோட சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம படிப்போம்னா மோட்டிவேஷன், லீடர்ஷிப்பு, லீடர் பிஹேவியர், பவர், இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, குரூப் ஸ்ட்ரக்சர், ப்ராசஸஸ்ஸு, லேர்னிங், ஆட்டிடியூட் அண்டு டெவலப்மெண்ட்டு, பெர்செப்ஷன், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம படிப்போம். ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் சிலபஸில் சொல்லியிருந்தேன், அந்த எல்லா விஷயமே வந்து இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில் நம்ம வந்து கோர் டாப்பிக்காக நம்ம படிப்போம். ஓகே, ஸோ ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்னால் ஒரு கோர் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சன் ஆர்கனைசேஷனில் எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்றத பற்றி நம்ம வந்து 3 லெவலில் படிக்கிறோம். ஒன்று வந்து இண்டிவிஜுவல் லெவல், அடுத்து வந்து குரூப் லெவல் அண்டு ஆர்கனைசேஷனல் லெவல். ஸோ இப்படி 3 லெவலில் வந்து இண்டிவிஜுவல் பிஹேவியரை ஒர்க் செட்டிங்கில் நம்ம படிக்கிறது தான் வந்து இந்த சப்ஜெக்ட் பேர் தான் வந்து ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். ஓகே, ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் வந்து என்ன மாதிரி ஸ்டடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து எம்பிஏ சப்ஜெக்டில் நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் சயின்டிஃபிக் ஸ்டடியாக தான் இருக்கும். பட் ஆனால் ஆர்கனைசேஷனல் பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இன்ட்யூஷனை நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் ஸ்டடியாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி தான் நம்ம இங்கே இது ஃபாலோ பண்ணுவோம். இன்ட்யூஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு இன்ட்யூஷன் அப்படின்றது ஒரு பர்சனோட ஃபீலிங். பட் ஆனால் வந்து இது வந்து ரிசர்ச் ஸ்டடீஸ்னால சப்போர்ட் பண்ணாமல் ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபீலிங், ஒரு கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற ஃபீலிங் தான் வந்து இன்ட்யூஷன். ஆனால் இந்த இன்ட்யூஷன்ஸை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக் ஸ்டடியில் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் நமக்கு தெரியும் ஏற்கனவே. இதை சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஈவெண்ட்டு இன்னொரு ஈவெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுதா பண்ணலையா அப்படின்றத வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் காஸ் அண்ட் எஃபெக்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளே எடுப்போம். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு எம்ப்ளாயீஸ், ஒரு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து பிடிக்கல, டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க அப்படின்னா அந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்ன காரணம்? ஒருவேளை ஒர்க்லோடு அதிகமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த மேனேஜர் வந்து லைக் இஸ் நாட் அ குட் பர்சனாலிட்டியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு இன்ட்யூட்டிவாக தோன்ற விஷயத்தை நம்ம சிஸ்டமேட்டிக் ஸ்டடியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் சப்ஜெக்டோட ஹோல் கான்செப்ட். பட் ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து நம்மளால் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. எல்லா நம்ம சயின்டிஃபிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் ஸ்டடீஸை வந்து ஜென்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் சயின்டிஃபிக் ஸ்டடி. பட் ஆனால் வந்து யூஸ்வலாக ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில் வந்து நம்மளால் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு ஜென்ரலைசேஷன், இப்போ ஒரு சாம்பிள் எடுக்கிறோம், அந்த சாம்பிள்லேருந்து நம்ம வந்து ஒரு இன்ஃபரன்ஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த பாப்புலேஷன் இப்படி தான் இருக்கும், இந்த சாம்பிள் இப்படி இருக்குன்னா இந்த சாம்பிள் வந்து பாப்புலேஷன் இப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து இன்ஃபரன்ஸ் பண்ணுவோம், ஜென்ரலைஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து அப்படி பண்ண முடியாது. ஒரு பர்சன் இப்படி பிஹேவ் பண்ணுறனால ஜென்ரலாக எல்லா பர்சனும் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, எல்லா சிச்சுவேஷன்லேயும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்மளால் வந்து கன்ஃபார்மாக அப்படி சொல்ல முடியாது. ஸோ அப்போ இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட் அப்படின்றது ஒவ்வொரு கேஸ் வைஸாக, ஒவ்வொரு கேஸ் பை கேஸாக நம்ம வந்து ஸ்டடி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆர்கனைசேஷனில் பிஹேவியர் சப்ஜெக்ட். ஓகே,
ஸோ ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் சப்ஜெக்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஃபீல்டு வந்து கான்ட்ரிபியூட்டிங்காக இருக்குது. மெஜாரிட்டி சைக்காலஜி தான் வந்து பயங்கரமான ஹெவியான கான்ட்ரிபியூட்டிங் ஃபீல்டு. ஒரு பர்சனோட பிஹேவியரை பற்றி படிக்கிறனால சைக்காலஜி வந்து ஒரு மேஜர் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் சோஷியாலஜி. ஸோ எப்படி வந்து ஒரு ஹியூமன் பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி வந்து சோஷியல் செட்டிங்ஸில் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டையும் வந்து சேர்த்து சோஷியல் சைக்காலஜி இந்த கான்செப்டும் கான்ட்ரிபியூட்டிங் ஃபீல்டாக இருக்குது. தென் ஆந்த்ரோபாலஜி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் ஹியூமன் கைண்டு, ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸு. ஸோ ஒரு மனிதர்களை பற்றி படிக்கிற ஒரு ஃபீல்டு வந்து ஆந்த்ரோபாலஜி. இந்த ஃபீல்டு வந்து நமக்கு கான்ட்ரிபியூட்டிங்காக இருக்குது. தென் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸும் இந்த ஃபீல்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட்டிங்காக இருக்குது. ஸோ ஓபியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபீல்டு கான்ட்ரிபியூட்டிங்காக இருக்குன்னா சைக்காலஜி, சோஷியாலஜி, சோஷியல் சைக்காலஜி, ஆந்த்ரோபாலஜி அண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா பவர் அண்ட் பாலிட்டிக்ஸ் வந்து நம்ம ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கிற அஃபேர்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து நம்ம எடுப்போம். ஸோ எப்படி வந்து பவர் ப்ளே ஆகுது, எப்படி ஹைரார்ச்சி வந்து டிசைட் பண்ணுது, என்ன டைப் ஆஃப் என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து நம்ம சில கான்செப்ட்ஸை வந்து நம்ம பாரோ பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஆந்த்ரோபாலஜிலேருந்து இப்போ மேபி ஒரு ஹியூமனோட பிஹேவியர் இப்படி இருக்கும், ப்ரிமிட்டிவ் பிஹேவியராக இருக்கும். அப்புறம் இப்போ வந்து ஒரு சில மாடர்ன் எட்டிக்யூட்ஸ்னால நம்ம அந்த ப்ரைம் பிஹேவியர்ஸ் எல்லாம் மாற்றிருக்கோம் அப்படி. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸை வந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி வந்து நிறைய ஃபீல்டை கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம வந்தனால இது வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி சப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில் என்ன ப்ராப்ளம்? சப்ஜெக்டே ப்ராப்ளம் தாங்க. ஏன்னா வந்து சயின்ஸை வந்து எப்பயுமே எல்லா சுச்சுவேஷன்லேயும் நம்மளால் வந்து எல்லா சுச்சுவேஷன்லேயும் வந்து நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக அப்ளை பண்ண முடியும். பட் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா வந்து ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஸ்டடி. இதை வந்து நம்மளால் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம எடுக்கிற ஒரு சாம்பிளில் இந்த ஹியூமன்ஸ் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால ஜென்ரலாக நம்ம வந்து எல்லாருமே இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸும் யூனிக்காக இருக்கிறனால, இந்த காம்ப்ளெக்ஸ் நேச்சர் இருக்கிறனால நம்மளால் வந்து இந்த ஜென்ரலைசேஷன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டாபிக். இதுதான் வந்து இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் சப்ஜெக்ட்லேயே ஒரு மேஜர் ப்ராப்ளம் அண்ட் ட்ராபேக். ரொம்ப ரொம்ப வேஸ்ட் சப்ஜெக்டாக காமிக்கிறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனா நம்மளால் வந்து ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி இல்லாத ஒரு சப்ஜெக்டாக காட்டுறதுக்கு இதுதான் காரணம், மேஜர் ரீசன். ஒரே பர்சன் ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த ஓபியோட அசம்ஷன். பட் அகைன் ஆனால் வந்து நம்மளால் அப்ஸ்ட்ராக்ட் ஸ்டடியாக இருந்தாலும் இதோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஸ்டடி பண்ணுறது மூலமாக நம்மளால் சில விஷயங்களை ஹியூமனோட பிஹேவியரை நம்மளால் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் வந்து ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு டாப் மோஸ்ட் சப்ஜெக்டாக இருக்குது. நிறைய ஆர்கனைசேஷன் வந்து எஃபெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதனால் என்னென்ன சேலஞ்சஸ், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற ஆர்கனைசேஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லைக் குளோபலைசேஷனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராஸ் கல்ச்சுரல் டீம்ஸ் எல்லாம் உருவாகுது. கிராஸ் கல்ச்சுரல் டீம்ஸ் அப்படின்றது இப்போ நம்மளோட ஒரு ஜாப்பனீஸ் பர்சன் ஒர்க் பண்ணலாம், இல்லை சைனீஸ் பர்சன் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து குளோபலைசேஷனால் டைவர்சிட்டி உருவாகுது, ஒர்க் டைவர்சிட்டி. ஸோ இதனால வந்து ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்டாக இருக்குது. ஸோ ஏன்னா வந்து ஒரு மேனேஜருக்கு ஒரு பர்சன் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி வந்து அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. தென் குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை விட சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கிறனால இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பீப்புள் தான் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் போகிறோன்னா ரிசப்ஷனிஸ்ட் தான் ஒரு முக்கியமான ஒரு பீப்புள் தான் ஒரு முக்கியமான பர்சன் அங்கே இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ பீப்புள் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அவங்களோட பிஹேவியர், கஸ்டமர் ட்ரீட் பண்ணுறது தான் வந்து அந்த கம்பெனியோட குவாலிட்டியவே டிசைட் பண்ணுது.
ஸோ அப்போ ஓபி வந்து ஆர்கனைசேஷனல் பிஹேவியரை நம்ம ஓபின்னு சொல்கிறோம். ஓபி சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தென் வந்து பீப்புள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், தென் பீப்புள் எம்பவர்மெண்ட்டுக்கும். பீப்புள் எம்பவர்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம முன்னாடி கான்செப்ட் என்னென்னா பீப்புள் எம்பவர்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. இப்போ வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்களுக்கு கெரியர் பாத்து, கெரியர் க்ரோத்து அப்படின்னு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் வந்து எம்பவரிங் பீப்புள். சேஞ்சஸ், காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு சேஞ்சஸை வந்து கோப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி பீப்புள் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்போ ஆர்கனைசேஷன் பிஹேவியர் சப்ஜெக்ட் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஃபைனலாக எத்திக்கல் பிஹேவியர். ஸோ இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் சுச்சுவேஷனில் நிறைய இடத்துல ப்ராப்ளமாக இருக்கிறது இந்த எத்திக்கல் பிஹேவியர். நமக்கு தெரியும், கம்பெனிஸில் வந்து சில ப்ராக்டிசஸ் வந்து ரொம்ப ரொம்ப அன்எத்திக்கலாக இருக்குது. இதனால் வந்து கம்பெனியோட ரெப்புடேஷன் டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படின்ற சப்ஜெக்ட்டு ஒரு எத்திக்கல் பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ எதெல்லாம் நம்ம சேலஞ்சஸ்ன்னு பார்த்தோமோ இதெல்லாம் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கூட. ஸோ ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் வந்து இன்னும் நிறைய ஃப்யூச்சரில் ஸ்கோப் அதிகமாக தான் இருக்குது, தவிர இந்த ஸ்கோப் வந்து நமக்கு கம்மியாகலை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து போக போக பீப்புள் ஸ்கில் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக நமக்கு தேவைப்படும் அப்படின்றது தான் இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் சப்ஜெக்டில் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓபி மாடல்னால் என்ன, ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் மாடல்னால் என்ன, தென் வந்து எவல்யூஷன் ஆஃப் ஆர்கனைசேஷனல் பிஹேவியரை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ அண்ட் பாய்.